நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பெற்றுக்கொண்டார். தமிழக மக்களின் நாடி துடிப்பை பிரதிபலிக்கும் வகையில் அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. தமிழ்நாட்டு மக்களின் உரிமை மற்றும் வளர்ச்சியை மீட்டெடுக்கும் வகையில் 133 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மாநிலம் முழுவதும் 9 மண்டலங்களாக சென்று மக்களை நேரடியாக சந்தித்து கருத்துகள் கேட்கப்பட்டன. விவசாயிகள், பெண்கள், தொழில்துறையினர் மற்றும் மாணவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளையும் கருத்துகளையும் கேட்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. 9 மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகி சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இது மக்களுடைய பிரச்சனை தான். நாங்கள் இதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம். தேசிய அளவில் போதைப்பொருள் விநியோகத்தை ஊக்கப்படுத்தும் திமுக நிர்வாகிகள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட மேகதாது அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். முல்லை பெரியாறு அணை பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அதிமுக தேர்தல் வாக்குறுதி. குடிமராமத்து திட்டத்தை தேசிய திட்டமாக அறிவித்து நாடு முழுவதும் செயல்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும். கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு, உயிர்காக்கும் மருந்துகளின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு விகிதத்தை மாற்றி அமைக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும். மத்திய அரசின் திட்டங்களில் தமிழ்நாட்டிற்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக தேர்தல் வாக்குறுதி. ரயில் பயணங்களில் மூத்த குடிமக்களுக்கு 50% கட்டண சலுகையை மீண்டும் வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஏழை குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. மருத்துவ படிப்புக்கான தேர்வில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் வகையில் நீட்டுக்கு மாற்றாக +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை மாற்றுத் தேர்வு முறை கொண்டுவர மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் கழக பொதுச் செயலாளர் ஆலோசனை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகளும் பங்கேற்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு பெருகும் ஆதரவு. கோகுல மக்கள் கட்சி, முக்குளத்தேவர் புலிப்படை, பீமாராவ் குடியரசுக் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக. எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக வழங்கியது அதிமுக என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். இந்த பகுதிக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை குறிப்பாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை
50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு அத்திக்கடை திட்டம், அதே போல் ஸ்மார்ட் சிட்டி, கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், அதிகமான கல்லூரிகள் என்று சொல்லிகிட்டே போகலாம். மிகப்பெரிய வளர்ச்சியை இன்றைக்கு அதிமுக கொடுத்துள்ளது, எடப்பாடியார் கொடுத்துள்ளார். 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. கண்டிப்பாக எங்களது 3 வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி மட்டுமல்ல, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியும் வெற்றி பெறுவோம். கண்டிப்பாக இந்த வெற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலித்து மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார். மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டு தற்போது மாநில உரிமையை மீட்பது குறித்த திமுகவின் வாக்குறுதிகள் காதில் பூ சுற்றும் செயல். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் விமர்சனம். சிதம்பரம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை ஆர்வத்துடன் வரைந்து ஆதரவு திரட்டும் இளைஞர். வெற்றி சின்னம் இரட்டை இலைதான் ஜெயிக்கும் என கூறி வரைவது இணையத்தில் வைரல். யார் வந்தாலும் சரி, யார் வரலனாலும் சரி, சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி ரெட்டாலை தான் ஜெயிக்கும், ரெட்டாலை தான் ஜெயிக்கும், ரெட்டாலைக்கு தான் வெற்றி. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகர் போட்டியிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. தமிழகத்தில் தேர்தல் பணிகளுக்கு சொந்தம் மற்றும் தனியார் வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. அரசு வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உத்தரவு. நாகை அருகே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிக்காமல் தேர்தல் அதிகாரிகள் அலட்சியம். திமுகவின் சுவர் விளம்பரங்களை அழிக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி திமுக வேட்பாளர் அராஜகம். 100க்கும் மேற்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக சென்று ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல். பழனியில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இடையே கோஷ்டி மோதல். திமுக அமைச்சர்கள் முன்னிலையில் கூட்டணி கட்சியினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் வாகன சோதனையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரம். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம், நகை, பரிசு பொருட்கள் பறிமுதல். தியாகதுருகம் அருகே அதிமுகவின் சின்னங்களை அழித்து விடியா திமுகவினர் அட்டுழியம். திமுக சின்னங்கள் மற்றும் பெயர்களை எழுதி வருவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சிதம்பரம் அருகே வீட்டிற்கு முன்பு இரட்டை இலை சின்னம் வரைய ஆர்வம் காட்டும் பெண்கள். பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது அதிமுக ஆட்சிதான் என பெருமிதம். வெளிநாட்டு கைதிகளுடன் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்பு இருப்பது அம்பலம். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர் விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். மீண்டும் பூதாகரமாகும் 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கு. கனிமொழி, ஆண்டிமுத்து ராசா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரிய மனு விசாரணைக்கு ஏற்பு.
2G வழக்கில் சிபிஐ அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்பு. டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பால் கனிமொழி ஆண்டிமுத்து ராசாவுக்கு முற்றும் நெருக்கடி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. 28வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மார்ச் 28ஆம் தேதிக்கு தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழுவுக்கு தடை விதித்த உச்ச நீதிமன்றம். தமிழகத்தில் விடியா திமுக அரசால் அமைக்கப்பட்ட உண்மை கண்டறியும் குழுவுக்கு தடை வருமா என மக்கள் கேள்வி. தமிழகம் முழுவதும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு நடத்திய அதிரடி சோதனையில் 6 சுவாமி சிலைகள் மீட்பு. சிலைகளை திருடியது தொடர்பான 3 வழக்குகளில் 11 பேர் கைது. ஈரோடு அருகே ஆவின் பால் பாக்கெட்டில் புழு இருந்ததால் தாய்மார்கள் அதிர்ச்சி. ஆவின் நிர்வாகத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றதுதான் விடியா திமுக அரசின் சாதனையா என மக்கள் கேள்வி. ஈரோட்டில் இருவேறு இடங்களில் போலி மதுபானம் விற்பனை செய்த 2 கைது. விடியா ஆட்சியில் தொடரும் போலி மதுபான விற்பனை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் கட்டும் பணி தொடக்கம். மக்களின் எதிர்ப்பை மீறி விடியா திமுக அரசு கட்டுமான பணியை தொடங்கியிருப்பதாக நிலம் கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் பூட்டி சீல் வைக்கப்பட்ட கோவில் நீதிமன்ற உத்தரவின்படி திறப்பு. பொதுமக்கள் அனுமதியின்றி ஒரு கால பூஜைக்காக திறக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் தங்கியிருந்த கர்நாடகாவைச் சேர்ந்த 2 சிட்டி சென்டரில் குண்டு வைக்க நோட்டமிட்டார்களா என சந்தேகம். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல். ஏற்காடு அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது. நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தெலங்கானாவில் 90 கிலோ எடை கொண்ட மெத் போதைப்பொருள் சிக்கியது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 9 கோடி ரூபாய் என தகவல். 17வது IPL கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி. பெங்களூருவை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது.